ஹாய் மக்களே, உங்கள் நம்பி பிரியா. நம்ம தோற்று போயிட்டோம்னா அப்படியே இருக்கக்கூடாது. கலாம் அவர்கள் ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் என்று சொன்னார். இவருடைய முக்கிய அறிவியல் சாதனைகளை பார்ப்போமா? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையான SLV-3 திட்டத்தின் இயக்குநராக செயல்பட்டு ரோஹிணி 1 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்காக பிருத்வி மற்றும் அக்னி ஆகிய ஏவுகணைகளை உருவாக்கி இந்த பட்டத்தை பெற்றார். 1998ஆம் ஆண்டு நடந்த இந்தியாவின் 2வது அணு ஆயுத சோதனையின் முதன்மை தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். இவரது எளிய குணத்துக்கான உதாரணங்கள்: குடியரசுத் தலைவராக பிறகு தனது சொந்த செலவில் தனது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் டெல்லிக்கு வரவழைத்து தங்க வைத்தார். அரசு பணத்தை பயன்படுத்தவில்லை. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக விண்வெளி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் லகுரக கார்பன் பொருட்களை கொண்டு 3 கிலோ எடையுள்ள காலணிகளை 300 கிராமாக குறைத்து வடிவமைத்தார். இவருடைய விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள்: 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1981, 1990 உயரிய விருதுகளை பெற்றார். இவரது பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதியை ஐக்கிய நாடுகள் சபை உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது. கடந்து போன காலத்தை யாராலும் திரும்ப பெற முடியாது. இன்று நீங்கள் போடும் உழைப்பு தான் நாளை உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். உங்களை விட சிறந்த போட்டியாளர் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நான் சிறந்தவன், என்னால் நிச்சயம் முடியும். இறைவன் எப்போதும் இருக்கிறான். இன்றைய நாள் என்னுடைய நாள். நான் ஒரு வெற்றியாளர் என்று தினமும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.